நான் கேட்போம்டா நான் வந்த ஞாபகம் இருக்குது தானே எப்படி சொல்லுங்க அதாவது இதா ரெண்டு சேவல் சேவல் சந்தோஷம் மாதிரி கண்டிப்பா எங்கடையா உண்மையாவா அடிக்டடா நீங்க தினக்கு தினக்கு தினதில்லான தகுதனி தொம்புதனி தினதும் இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. இது உங்களுக்கான பரிசுகளை தருவோம்னு பார்க்க வேண்டிய காணையில் பிள்ளைகள் அதான் பார்க்குறேன். உங்களோட வீடியோ நாங்கள் தொடர்ந்து பார்க்குறதால நீங்கள் பண்ணுறேன் அப்படி என்ன கான மாமையிலின் நாடலரு சுவையை காதலோடு மனிதனை புலன் காண்பதெல்லாம் இன்பமயம் எல்லாம் இன்பமயம் கரி சனித நிரி சனித பதம பகரி இன்பமயம். என்ன படிச்ச நீங்கள்? A-level படித்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணுறீங்க. நல்ல ஆழம் வேற இல்லை. நீங்கள் ஒயிலுக்கு நல்ல ஆழம் பிள்ளைகள் தப்பிச்சு கொண்டாங்களே என்ன இது. ஆனால் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்க. வடமான ஆளுநர் இதில் அதில் சர்டிஃபிகேட் இருக்குதுல்ல இந்தியாவுக்கு ஒரு கிழமை ட்ரைனிங்க்கு அனுப்ப சொல்லி மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே தவிமலே தார பாரதிக பார்த்த பார்த்த கட சல்பில் இவனல்லே. உங்களையும் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க தானே, இப்படி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கொண்டு போகிறக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு போட்டிக்கு ஏற்றுறக்கா இருக்கட்டும், அது யார் அம்மாவா அப்பாவா கூட? ரெண்டு பேருமே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். குளியரக மங்கள இருக்கா? ஓகே இல்லை பொறுப்பா. ஓகே தான். சரி. அப்போ இன்றைக்கு வட்டி போடாய அடுத்த அந்த அப்போ அடுக்கக்குள்ளே விளையுது வெட்டுற இடம் இல்லைண்டு. என்னென்னா வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதான மடத்துலேருந்து மானிப்பாய் போகிற ரோட்டில் இருக்கோம். சரி தானே. வந்து இன்றைக்கு வந்து ஒரு உங்களுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது வந்து நலன் விரும்பிகளை வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் வந்து எங்கள் மேலே ஒரு அதிக பாசம் வச்சு எங்களோட வீடியோக்களை வந்துட்டு தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உறவுகளை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட குடும்பத்தில் வந்துட்டு 2 பாடகர்கள் இருக்காங்க. பாடகர்கள் என்று சொல்லும்போது வந்து எப்படின்னு சொன்னால் அக்கா அண்ட் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பேருமே வந்துட்டு அருமையாக பாடுவாங்க. அப்போ அதை நாங்கள் வந்துட்டு லைவாகவே நிறைய தடவை வந்துட்டு பார்த்துருக்கோம் நிறைய ப்ரோக்ராமில். ஸோ வந்து இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ ஆகன்னு சொன்னால் வளமையாக வந்துட்டு நாங்கள் பாடுவோம் வீடியோக்களில். ஆனால் இன்றைக்கு பாடும்போது வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நல்லா பாடக்கூடியவங்களை வந்துட்டு சந்திக்க போகிறதால எங்களோட பாட்டுகள் கொஞ்சம் இந்த வீடியோவில் படிக்கும்போது அது நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துச்சேன்டா நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சு விட்ருவாங்க. அதனால் ஒரு யோசனையாக இருக்குது என்ன இந்த பிரச்சனை ஒன்று இருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு உறவுகளை சந்திக்கிற அதே டைம் வந்துட்டு வித்தியாசமான ஒரு 2 பாடகர்களையும் சந்திக்க போகிறோம். அப்போ அவங்களோட பாட்டை பார்த்துட்டு என்னடா இவங்க பாடகர்களாண்டு சில பேர் யோசிக்கலாம், சிலர் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக பாடுறாங்க அப்படின்ற மாதிரிக்கு சொல்லலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா பாடுறாங்க. சரி தானே. அது அவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து முடிவெடுத்து சொல்லணும். எனக்கு என்ன மாதிரி என்னதுக்கு மாட்டேன் இல்லை முடிவு சொல்லணும் அதுக்கும் மாட்டீங்களா? சரி ஓகே. ஆனால் இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ பாட்டு பாடுனா அவங்களோட பாட்டு நல்லா இருந்தாலுமே எங்கட மனுஷனோ அடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாங்க. தயவு செய்து அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாம நம்ம அப்படி வராடா. கரியரன் இல்லை உன்னிகிருஷ்ணன் இல்லை யார் வந்தாலும் எங்களோட வேற நேற்று ஒரு கொமாண்ட் உண்டு பார்த்தனா செத்த வீட்டில் கடந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி அதோட எல்லாரும் அடுக்கல. இப்போ நார்மலா இப்போ அந்த கொமெண்ட் எல்லாம் கரியரன் பாட்டு போகாது. இதெல்லாம் நம்மட பாட்டுகளுக்கு மட்டும்தான் வரும். நம்மட வந்து எப்பவுமே வித்தியாசமான அடுவையல். அதோட இப்போ ஹரிஹரன் பாடினா ஹரிஹரன் வாய்ஸ், உன்னிகிருஷ்ணன் பாடினா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ். ஆனால் நாங்கள் வர எல்லாரும் கலந்து ஒரு கலவைடா. உதாரணமாக வந்து இப்போ நேற்று கூட வந்து ஒரு ஆள் பாட்டு கேட்டிருக்காருங்கடா, அக்னி மூலமாக நிறைய தடவை கேட்டிருக்காராம். ஸோ அதை வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னம் என்ன வந்து இந்த ஃபேமிலியை வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு
இப்போ நாங்கள் வந்துட்டு அவங்களோட வீடு நோக்கி போகலாம். ஸோ அதுக்கு முன்னும் இன்றைய தினம் இந்த எஸ்கே வியூ தான் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக போடுவோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. சேம் டைம் ஞாபகம் வச்சுருங்கோ, எஸ்கே வியூவில் யாராவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகுதுண்டு மறக்காமல் காலையில் இருந்தாலும் விளம்பி பாருங்கோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். அண்ட் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்க போது சரி தானே. ஸோ வந்துட்டு மறக்காமல் பாருங்கள் சரி தானே. இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புவோமேன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து லேட் ஆகிட்டுது. நாங்கள் இங்கே வர சார் தானே. ஸோ வந்து அவங்கள எடுத்து போகணும், நீ அங்கே போயிட்டு வந்து நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணணும். ஸோ வந்து அவங்கள படிக்க வைக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால நாங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சேம் டைம் நீ சொன்ன அந்த பாட்டு நாங்கள் ஒரு மணி சொன்னால் படிச்சுட்டு போவோமா? என்ன பாட்டு யாருக்கா நீ சொன்னா? நாங்கள் முந்தின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சரி தானே. அந்த வயதான ஐயா அவரால் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி கொண்டு வீட்டை விட்டுட்டு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ண சொல்லி எனக்குமே வந்துட்டு டிக்டாக்ல ஒரு அக்கா வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தா சரி தானே. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு. ஸோ அந்த அது எனக்கு இப்போ லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க வந்துட்டு டைம் இல்லை. ஸோ தெரிஞ்ச வகையில் படிப்பேன். வேணும் நீங்க மட்டும் தான் படிக்கணும். முன்லைன் மட்டும் தான் தெரியும் எனக்கு. அப்ப நீங்க அதை மட்டும் விடக்கா மாட்டீங்க. நீங்க எடுங்க. இல்ல உனக்கு தெரிஞ்சிடுறா தெரிஞ்சிடு. வாலிபங்களோடும் நிப்பாடு சைட்ல நிப்பாடு இப்ப நிப்பாடு எடுக்க போறீங்களான்னு நீ சொல்லாக டக்குன்னு எடுத்துட்டேடா லூசா. நான் 1 2 3 4 சொல்லி இருக்கு பயந்து ஒன்றும் பார்க்கண்டேன் கார சரிங்களா சொல்லட்டும். 1 2 3 சொல்றேன். 1 2 3 சொல்றேன். 1 2 3 ஸ்டார்ட். வாலிபங்களோடும் வயதாக கூடும் காலங்கள் போன கவிதாசினி சிரிப்பு என்ன தெரியுமா? டிக்டாக்ல சில வீடியோக்கள் வரும். இந்த மேல ஒரு சம்பவம் போய் கொண்டிருக்கும், கீழே ஒரு சிரிக்கிறவன் இருப்பான். அந்த சம்பவம் சரியா அதே மாதிரி இல்ல நீ இப்ப சிரிச்ச நீ படிச்ச சரிதானே. வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. அங்கால அடுங்க. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட வந்தம் பிரிவென்னும் சொல்லை அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணினை. முக்கியமா அந்த அதுல ஒரு வார லிரிக்ஸ் உண்டு. அது ரொம்ப ஃபேமஸான லிரிக்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே. அது என்ன பாட்டா இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் பார்க்க எனக்கு சுமாரில் கொஞ்சம் தெரியும். சரி இருந்தாலும் வேணும். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணோமேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட டேலண்ட்டை காட்டுற மாதிரி தான் இந்த வீடியோ முக்கியமாக அமைய போகுது. ஸோ அதை நாங்கள் வந்துட்டு இதில் நிறைய காய்ச்சோம்னு சொன்னால் அவங்களோட டேலண்ட்டை வந்துட்டு வழியா உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுவேன்னு சொன்னால் இது வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம் ஃபியூச்சரில். ஏன்னு சொன்னால் எங்களோட கில்மிஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா ஸோ இப்படியான ஒவ்வொரு சில யூடியூபர்ஸ் மூலமாக அண்ட் வந்துட்டு சில இந்த இசை நிகழ்ச்சிகள் மூலமாக தான் வந்து தங்கச்சிக்குமே வந்து சான்சஸ் கிடைச்சி வந்துட்டு ஒரு பெரிய சாதனை படைச்சவா. ஸோ மேபி அப்படியான ஒரு சாதனைக்குள்ளாக இவங்களுமே போகக்கூடும். ஏன்னா இவங்களுமே ஒரு சலைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாய்ஸில் வந்து அப்படியே வந்துட்டு பர்ஃபெக்டாக பாடுவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு நிறைய அலட்டி கொள்ளாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்களோடய நாங்கள் கதைக்க போகிறோம். என்ன வந்துட்டு அவங்களோட பாட்டு பார்க்க போகிறீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் தான். இப்போ நான் வந்துட்டு மருதநாய மேடம் வந்துட்டு அப்படியே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே போயிட்டு அந்த உடலுக்குலாம் போயிட்டு வந்து போயிடலாம் வளவட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். வேறு எதுவும் பாட்டுகள் கேட்ட மாதிரி இருக்கா தம்பி? சும்மா ஒரு 2 ஒரு புல் ஒன்று கேட்டது. உங்களை எப்பயுமே பிள்ளையெல்லாம் ஒரு கேட்குறே இல்லையே சொல்கிறேன். அதே சமாளிக்கிறேன். அது புள்ளையண்டா புள்ளதான்டாப்பா. அப்புறம் இப்போ புள்ளை இல்லை நீ இது என்ன கதைடா? இப்போ பிள்ளைங்கள் உண்டு எனக்கு இங்கே பொறுவார். இதில் ஏதோ அர்ஜென்ட் ஹெல்ப் பண்ணுற ஒரு மெசேஜ் வந்து என்னென்னு பார்ப்போம்டா. ஓ மை காட். என்ன
Hi Krishna, hello Krishna, urgent help. Urgent, I need, see, I don't have any money in my hand. My account is frozen by bank. Please help me tomorrow. I will definitely send you money back. My account is blocked by bank. It will be released tomorrow. So urgently I need money of 5,000 rupees. This will help me and I will definitely send it to you tomorrow. Please do this help urgent. I won't forget you. I will definitely send you money back tomorrow. இது என்னடாப்பா இது விளங்கிச்சு என்ன சொன்னாங்க எனக்குடா விளங்கு. ஏன்டா காசு அனுப்புறா நாளைக்கு கட்டாயம் சென்ட் பண்ணி விடுறான் நிறைய வாய்ச்சினீங்க எனக்கு விளங்குனால அவளை யா என்னண்டா 5000 ரூபா காசு ஒன்று அவசரமாக தேவைப்படுதாம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு பேங்கால் பிளாக் பண்ணிட்டாங்களாம் நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அப்போ இப்போ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை மறக்க மாட்டேன் நாளைக்கு அதை திருப்பி போட்டு விட்றேன் ப்ளீஸ் அர்ஜென்ட்டாக வேணுமென்னு சொல்லி அப்போ பாருங்கோ என்ன மாதிரி எல்லாம் வந்து ஆட்கள் வலுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ உண்மையிலே இந்த உதவி வந்து உண்மையாக கூட இருக்கலாம் தேவையான ஒரு விஷயமா இருக்கலாம் என்னுடைய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் விடையில அண்ட் வந்து மெசேஜ் எல்லாம் வந்து அனுப்பின உடனே வந்துட்டு டிலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கு சரி தானே அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ஹெல்ப் கேட்க முன்னோம் நான் எங்கே இருந்து கதைக்கிறேன் யார் கதைக்கிறேன் என்ன பேரில் கதைக்கிறேன்ற டீட்டெயிலை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் காசை போட்ட பிறகு இதை நீங்கள் எனக்கு திருப்ப தருவீங்கன்னு நான் நம்பணுமா அதை விட ஒரு 50,000 கூட பரவாயில்ல 5000 வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு அதை பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இருக்கிற நீ வந்துட்டு ஊரில் ஒரு மரியாதை இருக்கிற நீ ஊரில் யார்கிட்டையுமே வாங்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கலாம் அம்மா அப்பா சகோதரங்கள்ட்ட வாங்கலாம் யார்கிட்டையுமே வாங்கலாம் 5000 ஸோ அதுக்கு அந்த 5000த்துக்கு கஷ்டத்தில் வந்துட்டு யூடியூப்பில் நம்பர் எடுத்து என்னட்ட கேட்குறீங்க ப்ரொஃபைல் இல்லாத ஒரு நம்பர்லேருந்து வந்தேன்டா இதை நம்பி நான் 5000 அனுப்பினா அது அப்படியே போன மாதிரி தான் ஏனண்டா கடந்த காலங்களில் நான் எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு அனுப்பியே அவ இன்னும் அனுப்பல இது யாருண்டே தெரியாது அவங்களுக்கு நான் எப்படிப்பா அனுப்புகிறேன் ஒரு டீட்டெயில் ஒரு ப்ரூஃப் அனுப்பினாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இப்போ பாடி இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இப்போ பார்ப்போம் சரி உங்களோட மூளையை பார்ப்போம் இதுக்கு என்ன ரிப்ளை போடுவோம் சொல்லு கவிதாசன மூளை எப்படி ஒர்க் பண்ணுது இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப சொல்லுங்கள் அதில் என்ன பேர் வருது எந்த இடம்ன்ற டீட்டெயில்ஸ் வருது என்ன அக்கினி நம்பர் தாங்க நடந்துக்காக என்ன விளக்கம் வந்து அப்போ நீ இன்னும் கொஞ்சம் வளர இருக்கு நான் இப்போ என்ன பிளான் பண்ணாண்டா இப்போ அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப சொல்ல போகிறேன் வேண்டா நீ தான் டீட்டெயில்ஸ் சொல்லல அதைத்தான் சொன்ன சைடு அதான் மைண்ட் இப்போ எந்த மைண்ட் ஒர்க் பண்ண தான் ஒர்க் பண்ணுது நான் நிறைய இடத்துல பார்த்துக்கேன் அதனால தான் எனக்கு சிரிப்பு வந்து அவன் சொல்லுவிடுவான்ட்டு நான் அதுக்கு தான் சொன்னான் வெம்பலை பேரண்ட்டு என்னன்னு சொன்னால் நான் இப்போ கேட்க போகிறேன் சரி தானே அனுப்ப சொல்லி ஓ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க எந்த பேங்க்ன்ற டீட்டெயில் அனுப்பி விடுங்க ஓகே எப்படியெல்லாம் அங்கே வலிக்கு விட்ருக்காங்க ஓ அதுதான் சரி இதெல்லாம் வந்து இந்த செக்ஷனுக்குரிய ஆகலாம் இது எந்த செக்ஷன் அப்படி இல்லை இதெல்லாம் என்னடா உண்மையிலே இப்போ 5000 காசுங்களை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை யாராக இருந்தாலும் ஹெல்ப் ஆகட்டா நாங்கள் ஆட்டியம் காசுண்டா கூட நாங்கள் எடுத்து கொடுப்போம் சரி தானே எங்கள்கிட்ட இல்லாமல் இல்லை 5000 ரூபா நான் ஒரு கதைக்கு சொல்கிறேன் பெரிய அமௌண்ட்டாக கூட இருந்தாலுமே நாங்கள் வேறு யார்ட்டையா வாங்கி கொடுப்போம் ஆனால் இது என்ன இது பச்சை ஃப்ராட் இல்லை இது ஒரு ப்ரொஃபைல் இல்லை ஒரு நம்பர் இல்லை எங்கேருந்து கதைக்கிறேன்னு சொல்லலை ஒன்றுமே இல்லை அர்ஜென்ட்டாக வேணும் அதுவும் 5000 அப்படி என்ன அர்ஜென்ட்டாக வேணும் அந்த அர்ஜென்ட்டை நாளைக்கு பேங்க்லேருந்து பிளாக் எடுத்து அப்புறம் செஞ்சா என்ன அப்படி இல்லாட்டி இப்போ அதை யாரும் ஊருட்டு ஆட்டையும் வாங்கினா என்ன ஊருக்குள்ளே என்னடா அதுக்குள்ள இங்கிலீஷ் அதுதான் ஹைலைட் ஃபுல் இங்கிலீஷ் எனக்கு கூட அந்த ஃப்ரோசன்ன்ற வேர்ட் பிளாங்க் இல்லைடாப்பா பை ஃப்ரோசன் என்ன கடவுளா சாரி ஃப்ரோசன் பை பேங்க் ரெண்டு கடவுள் என்னதை சொல்லுடாப்பா சரி வந்தா இப்போ நான் டக்குன்னு என்ன செய்வேன்டா இந்த மெசேஜ் ஃபுல்லாக அவங்க அனுப்புகிற மெசேஜ் நாளைக்கு அழிஞ்சிடும் டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி இப்போ போட்டு ஒரே இருக்கும் நாளைக்கு பேங்க்கில் கொடுத்து கேட்பேன் யார்ட்ட டீட்டெயில் எங்கே ஆக்கலன்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குண்டு அதை எப்போ பார்க்கணும்னு சொன்னால் விடிய போகிற மட்டரைக்குள்ளே செஞ்சிடணும் இல்லாட்டி வீடியோ பார்த்துட்டு ஏதாவது நடந்துடும் அதான் இல்லைங்கதா ஓகே நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இதெல்லாம்டா இதான் நினைக்கிறேன் வீடு இதுதானே ரெண்டு கேட்டு இந்த ஆள் நிற்குது வாசல் இல்லை சிரிப்பு தாங்க அசால்ட்டு அக்னி இறங்கு அக்னி அப்படியே இன்வைட் பண்ணுவாங்க போய் கையெல்லாம் கொடுங்க
அக்கனி என்னண்டே காய்ச்சிட்டு வந்தீங்க குளிக்கிற மாதிரி ஆ அவரை கேளு என்ன எங்க போங்க ஒன்றுக்கு நீங்கள் போங்க என்னடா இப்போ இவ்வளோ வீடியோ பார்க்குறாங்களுக்கு இன்னும் தெரியாது இருக்குமா கதைக்கிற யோசிச்சில் இருக்கும் என்ன குளிக்கா உண்மையாதானிடா அது இன்றைக்கு மட்டும் புரியுங்களா மழை காரணத்தால என்ன வீட்டுக்கு வராங்களே நீங்களே இல்லை வர வைக்கணும் இல்லைங்கல்ல இல்லை நாங்கள் கோல் அடிக்க இருந்தாங்க என்னென்னா இடம் தெரியாது பின்ன கேட்போம்டா நான் வந்த ஞாபகம் இருக்குது தானே எப்படி சொல்லுங்க அதை தெரியுதா நீங்கள் தான் அந்த ரெண்டு சேவல் வேண்டாளா ரெண்டு தோல் ஊற்றினாலும் எல்லாம் வேறு தான் அந்த சம்மந்தமான விஷயம் ஃபுல்லாக வேறு தான் ஆமாம் அப்போ இன்னும் அவன் கரெக்டாங்க அடிக்கடி போடுறேன் நான் அவன்கிட்ட விட்டேன் சரி அடிக்கடி போடுறேன் என்ன செய்கிறார் காய்ச்சிட்டு பாட்டு பாடிட்டு வரேன் சரி அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் சரி தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னவங்க வந்துட்டு இவங்க தான் வணக்கம் உண்மையிலே வந்து எங்கள்கிட்ட வீடியோ இப்போ வெளியிலேருந்து பார்க்குற ஆக்கள் மாதிரியே ஊர்லேருந்து வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ பர்டிகுலர் சைட் வந்துட்டு நாங்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் என்று வந்துட்டு இப்படியான வீடியோக்கள் கூட செஞ்சு போட்டிருக்கோம் ஆனால் ஜெஃப்னாவில் வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த வீடியோக்கு வர வந்து கொஞ்சம் வெக்கப்படுற வந்து கூட ஈவன் வந்து இவருக்குமே லைட்டாக வெக்கமாக இருக்குது நான் இன்றைக்கு உணர்வேன் ஆனாலுமே கூட வந்துட்டு அவர் வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காரணம்னு சொன்னால் அவர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட திறமையை வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களோட ஜெஃப்னாவில் இல்லை நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளமுறை காய் மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நிறைய திறமைகளை வச்சுக்கொண்டு அவங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காம ஸோ வந்து இப்போ நாங்கள் இந்த இன்டர்வியூ ஒன்று செய்கிறதால மட்டும் வந்துட்டு அதால் பெரிய வாய்ப்பு கிடைக்க போகிறதுன்னு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு சிறிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இல்லையா சந்தோஷம் மாதிரி கண்டிப்பாக அப்போ உண்மையிலே வந்து இது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் வந்து அங்கே கேட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பர்டிகுலரில் இருக்கும்போதே வந்து என்னைய கேட்டிருந்தவர் அப்போ வந்துட்டு எப்படின்னு சொன்னால் இப்படி தங்களோட பிள்ளைகள் வந்துட்டு படிப்பாங்க உங்களால் ஒரு இன்டர்வியூ வந்து செஞ்சு போடலுமா அப்படின்னு வந்து அந்த டைமே வந்துட்டு கேட்டவர் ஆனால் இப்போ 4-5 மாதம் கழித்து நாங்கள் ஒரு சந்திக்கிற மாதிரிக்கு வந்திருக்கோம் உண்மையிலே வந்து சந்தர்ப்பம் கிடைச்ச விட்டு நாங்களுமே வந்துட்டு மகிழ்ச்சி அடையாதுன்னு சரி தானே அதுவும் வந்துட்டு இப்போ நாங்கள் அக்னியை கூட்டின்னு வந்திருக்கோம் அந்த டைமில் வந்து தான் நாங்கள் தனியாக தான் வந்திருக்கோம் இன்றைக்கு வந்துட்டு அக்னியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அண்ட் வந்து தம்பியும் வந்திருக்கான் சரி தானே ஓகே அப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு வந்து பார்ப்போம் சரி தானே அவங்களோட டேலண்ட்டையும் பார்ப்போம் அப்போ வாங்க தங்கச்சியாக்கல எங்கள் அம்மா எங்கே வரமாட்டா அம்மா கை காட்டுறாங்க உள்ளுக்கு இருந்து வரமாட்டேன் அப்படியோ எல்லாரும் கொஞ்சம் பக்கம் கூடவா இருக்குன்னு ஜெஃப்னா சைட்டாக்களும் கொஞ்சம் பக்கம் கூட தானே என்ன உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கா நினைக்கிறேன் என்ன ஸ்டேஜ் வழி ஏறி பாடுற ஆக்கள் தானே என்ன அப்படி தானே யார் கெச்சமான்றது நீங்கள் உங்களோட பேர் கேதலியா உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையா அம்மா போட்டு இவாக்கு கெச்சம்மா மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லையா குட்டி போடுறியா என்னண்டு கேதா குட்டிண்டா ரெண்டு பேரும் என்ன ட்வின்ஸா இல்லை உடுப்பு மட்டும்தான் ட்வின்ஸா சரி ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு இருள முன்ன மக்கள்கிட்ட டேலண்ட் ஒருக்கா பார்ப்போம் சரி தானே நாங்கள் வந்து சில இடங்களில் நேரடியாக பார்த்துருக்கோம் உதாரணமாக வந்து ஜெஃப்னாவில் நடந்த அந்த ஜால் டியூன்ஸ் இசைக்குழுவில் படிச்சிருந்தீங்களா அண்ட் வந்து பிறகு எங்களோட கலிக கந்தன் கோயிலில் வந்துட்டு ஒரு இசைக்குழுவில் பார்த்தேன் அந்த மாதிரி 2-3 இடங்களில் வந்துட்டு பார்த்தேன் நான் பார்த்த இடத்துல வந்து உண்மையிலே பார்த்தேன் ஓகே நாங்களுமே வினக்கட்டு போயிட்டு எடுக்கிறதுல ஒரு பேர்த்தொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல திறமையாக வந்துட்டு படிச்சிருந்தாங்க ஸோ வந்து ரெடியா இசைமலையில் நினைய தயாரா வளமையாக வந்துட்டு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட மக்களை இசைமலையில் இன்றைக்கு உங்களோட சேர்ந்து நினைப்போம் என்னமே நீங்கள் தனியாக பாடுவீங்களா இல்லாட்டி சப்போர்ட்டுக்கு நாங்களும் பாடணுமா இன்றைக்கு வந்து உங்களோட எடுவையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நான் வரும்போது காருக்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து எங்களோட திறமைகளை வந்து வழிகாட்டிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட திறமையில கொஞ்சம் குறைச்சி போட்டோம் ஏன்னா இன்றைக்கு உங்களோட திறமைக்கான டைம் என்னோடைய சரியா கொஞ்சம் வெளியில் வாங்க ஏன் பேருக்கு உங்களுக்கு பாட்டுனாலே பேருக்குமா அப்படியா அப்போ வேறு எந்த படிக்க சொல்லுவோம் போல் என்ன ஸோ வந்து நாங்கள் இருக்கலாம் வேண்டாம் அப்படியே நின்றபடியே படிப்போம் சரி தானே வா நீங்கள் 2 அப்படியே நடுவுக்கு நின்றீங்கன்னா நல்ல பொருத்தமாக இருக்குமே அப்போ நாங்கள் என்ன ஒரு மைக்கை கொடுப்போமா யார் நல்லா படிப்பீங்க நீங்கள் தான் கூட படிக்கணுங்க
தங்கச்சி வந்துட்டு உங்களை காட்டுங்க, நீங்கள் வந்துட்டு தங்கச்சியை காட்டணும். அதான் ஒரு அந்த ஒரு அக்கா தங்கச்சிக்கான பாசத்தை வெளிப்படுத்த மாதிரி இருக்கும். கேட்டதால அப்போ நன்னாவா சொல்லுவாதானே. அப்படியா? ஆஹா, எங்களோட வீடியோ பார்க்குறீங்க நீங்கள், நான் வளமையாக பார்க்குறீங்க நான். அப்போ அந்த எங்கடையா உண்மையாவா அடிக்டடா நீங்கள்? ஓகே, அப்போ நம்ம பாட்டை படித்து காட்டவா? என்ன இப்படி கூட நோமன்னு கேட்கக்கூடாது அப்படியா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. படிப்பேன். என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு ஒரு பாட்டும் பிடிக்காது பெருசா. சரி, இப்போ நாங்கள் இவங்கள்ட பாட்டு ஒன்றை கேட்டுட்டு வருவோமே. நான் சரி தானே, ஓகே. அப்போ வந்து நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் வந்துட்டு என்னடா வந்து ஓரா புழுகுறாங்க அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு கேட்போம். சரி தானே, டிரெக்டாக வந்துட்டு அவங்களோட இதால் வந்து பார்க்கலாம் திறமையை. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுண்டை பாடி காட்டுங்க ஃபஸ்ட்டுக்கு. ஓகே. அப்பா என்ன கண் காட்டுற பெண்ணுக்குண்டு இன்னும் வேத பாட்டு படிக்கிட்டாங்கம்மா. என்ன இல்லை இல்லை, இன்றைக்கு தங்கச்சியோட பர்த்டே. அப்போ அது நல்ல நாள்னு சொல்கிறார். தங்கச்சின்ற பர்த்டேனா நல்ல நாளாம்மா? யார் சொன்னால்? எங்கே ஆளை காணல? அப்போ தங்கச்சிக்கு நான் விஷ் பண்ணி விடுவேன். தங்கச்சின்னு யார் உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? சித்தான மகள். ஆஸ்திரேலியாவில் சித்தாட மகள். என்ன பேர்? மேரிதி. மேரிதி. எத்தனை அப்புறம் நாள்? மாருதின்ற 6வது பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவித்துக்கொள்கிறோம். நீண்ட காலம் சுகதகத்தோட ஆரோக்கியத்தோடு வாழணும்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துறோம். சரி, அப்போ தங்கச்சிக்காண்டி எதுவும் பாட்டு டெடிகேட் பண்ண போகிறீங்களா? ஸ்பெஷலாக எதுவும்? நல்ல ஒரு நாள் தான் அப்போ நான் வந்திருக்கேன். தங்கச்சிக்காண்டி எதுவும் ஸ்பெஷலாக? அந்த ஸ்டேஜிலெல்லாம் படித்த நீங்கள் தானே? சரி, வீடியோக்கள்லேயும் அதான் நான் பார்த்துருக்கேன். இல்லை, அதான் கேட்குறேன், சந்தேகமாக இருக்கேன். எவ்வளோ நேரம் செல்லுது ஒரு பாட்டு வேறு, அதான் கேட்குறேன். நீங்கள் தானே படித்தேன்? என்னண்டு தண்ணி வாக்கப்புறாம்மா? என்ன பாட்டு? நான் நினைக்கிறேன்னா அந்த அப்பா தான் வந்து இவங்களை ஒரு இது செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னால் ஒவ்வொரு அசைவும் வந்து இவங்களை வந்து அந்த வந்து எப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஒரு மேப்பனாக இருக்கிற வந்து அப்பா தான். அப்போ அப்பாட்டையும் பாடக்கூடிய திறமையில் இருக்குதா? உண்மையாவா? சரி, பார்ப்போம், கடைசியில் கேட்போம். இப்போ குழப்பம் வேணா. சரி, இப்போ நீங்கள் எடுங்க பாட்டு. உங்களோட தங்கச்சிக்காண்டி பாட்டு டெடிகேட் பண்ணுங்க ஸ்பெஷலாக. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, கனிந்து வரும் புது வருடம் புதிய பாட்டிலே. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, அந்த பாட்டு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத விட உங்களோட மாருதி தங்கச்சிக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு டெடிகேட் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்குது. ஆனாலுமே ஒரு சின்ன ஒரு பயத்தை நான் உணர்றேன் உங்களோட பாட்டில். ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இல்லாத மாதிரி இருக்குது. மேபி நான் நினைக்கிறேன் வந்து இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம். அப்படியா? என்னென்னு சொன்னா இந்த ஒரு கிளைமேட் வந்து நல்ல மப்பும் மந்தகாரமாக இருக்குது. அதுக்குள்ளே என் பேர் இருக்குது. இதால் ஒரு தண்ணி ஒன்று ஓடி வர்றது. ஏ அப்போ நீ அதுதான் பார்த்தேன் பாட்டை கேட்கல. என்னென்னு சொன்னால் டக்குன்னு வேர்த்து போச்சு. சரி, ஓகே. அப்போ வந்து இப்போ வந்து அக்கா வந்து பாடி காட்டிட்டா என்னென்ன நீங்கள் இன்னும் என்ன கேட்கல, என்ன மாதிரிக்கு தங்கச்சி கோவிக்கிறா தெரியா. ஸோ வந்து நாங்கள் தங்கச்சி டைம் ஒரு பாட்டு வந்து கேட்போம். சரி தான், எனக்கு தெரியாது. நான் வந்து அக்கா தான் ஸ்டேஜில் நிறைய தடவை பாடும்போது கேட்டிருக்கேன். தங்கச்சி வந்து நான் பாடி கேட்டதில்லை. நாங்கள் இன்றைக்கி கேட்போமே நல்லா உங்களால் இதை இப்படி செய்வோம்மா. அதே பாட்டை வா படிக்க சொல்லுவோம்மா. கிட்டத்தட்ட ட்வின்ஸ் ரெண்டோடையா, சாரி ஆக்கள் ட்வின்ஸ் மாதிரி இருக்கோடையா பாட்டு குரலும் அதே மாதிரி வருதோன்னு பாப்பேன். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். இப்போ நீங்கள் படித்த பிள்ளையா பாடையில் அந்த இப்படிலாம் எடுக்க அது வராதா பாட்டில்? யார் படித்தா? சரி, இவா படித்தா. சரி, அப்போ நீங்கள் படித்த இது
இது நீங்கள் மறந்தால வந்த எமோஷனா ரைட் ஓகே சரி அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த வளமையாக வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகின ஒரு பாட்டு இல்லாட்டி கொஞ்சம் ரிஸ்கியான பாட்டு அதாவது வந்து இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கோம் வந்துட்டு ஜோக்கா நாங்கள் எங்களோட வீடியோவில் கதைக்கிற மாதிரியே ஆனால் உங்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி அமையணும்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை எடுக்க மனம் நினைச்சிருக்கக்கூடியவருக்கு வந்துட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ரிஸ்கியான பாட்டு அதாவது நீங்கள் படித்து காட்டும் தானே ஸோ அந்த மாதிரி எதுவும் இப்போ லைக் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது தக்கச்சும்பு நாங்கள் அந்த ராகங்கள் அப்படி வர அந்த அந்த என்னன்னு சொல்கிற சாமானது சுரம் ரைட் யா அந்த சுரங்கள் வர்ற மாதிரி எதுவும் பாட்டு எதுவும் கண்ணோட காண்பதெல்லாம் அதில் வர்றது சுரமா சரி லாஸ்ட்டாக வர்றதான் ஓகே அப்போ அது அந்த இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கவனம் நான் நல்லா இருந்துட்டா இதை புரட்சி போயிடும் தட்டணுமா சரி கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தக்கர் தக்கர் தக்க திம் தக்கர் தக்கர் தக்க திம் தக்கர் தக்கர் தக்க திம் தக்கஜும் தக்கர் தக்கர் தக்க திம் தக்கர் தக்கர் தக்க திம் தக்கர் தக்கர் தக்க திம் தக்கஜும் சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ தினக்கு தினக்கு தினதில் தில்லான தகுதனி தொம்புதனி தினதோ தினக்கு தினக்கு தினதில் தில்லான தகுதனி தொம்புதனி தினதோ இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா மம கக மம சசகக சசகக நினி சகக சமம சகக சபப சகக சனினி சக சச சானித பமக கம பனி சதாரிக சானித பாமக ரே சகம கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா பபனி நிசாச கக மம பபனி நிசாச நிசகம பனித பமகாம பரிசக நிசனி சமகரி சனித கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா ஏய் நீங்களே நிப்பாட்டீங்க இது உங்களுக்கான பரிசுகளை தருவோண்டு பார்க்க வேண்டிய காணையில் பிள்ளைகள் அதான் பார்க்குறேன் உங்களோட வீடியோ நாங்கள் தொடர்ந்து பார்க்குறதால நீங்கள் பண்ணுறேன் அப்படி என்ன அடட கடவுள் ஆனால் நாங்கள் பகடிக்கு பண்ணுறதுல ஒரு 50 ரூபா தருவோம் எடுத்தேன் நீங்கள் குழப்பி போட்டிய சரி பரவாயில்லையா நீங்கள் உண்மையிலே இணைச்சும் பார்க்கல அது என்ன நான் கூட மறந்து போய் நின்று நான் கொஞ்சம் நேரம் உண்மை ஆனால் அந்த மெய் மறந்து நின்ற இதில் கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று தரத்தான் எடுத்தோணும் நீங்கள் குழப்பி போட்டிய சரி இப்போ உண்மையிலே என்ன சொல்கிறது வேறு லெவலில் தான் சொல்லணும் அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து அந்த பாட்டுகளில் வந்து அந்த என்ன சொன்னீங்க சுரம் என்ன அதுகள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கேரேஜல் வேணும்னா செக் பண்ணி பார்ப்போம் அந்த அது ஒரு சொட்டு ஒன்று எடுப்பாப்போம் தம்பி என்ன அது என்னன்னு சொல்கிறது அந்த 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 ஸ்டார்ட்டை காடுங்க மம கக மம சசகக சசகக நினி சகக சமம சகக சபப சகக சனினி சக சச சானித பமக நான் ஒரு லைன் கூட எடுக்க நீங்க எடுங்க பாருங்க நானா மபசக ஏன் பிள்ளை அப்படி நீங்கள் இருங்க அம்மா பாப் நீங்கள் இருங்க அம்மா மம கக மம சசகக சசகக நினி சகக சமம சகக சபப சகக சனினி சக சச சானித பமக பிள்ளை வேணுமெண்டு பார்த்தீங்களா பழைய கொண்டு வந்து சின்ன மரியாதை நான் எடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு 7:30 அப்படி வரும் இப்போ உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காண்டு வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது சில வேளை இந்த பாட்டு நாங்கள் போட முடியாத நிலைமை வரலாம் ஏன்னு சொன்னால் நான் வீடியோக்களில் வந்துட்டு இப்போ ஒரிஜினல் மியூசிக்கை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணமாக இருந்தால் எங்களுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும் ஸோ அந்த மாதிரி சில வேளை தங்கச்சியோட பாட்டு வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒன்று போடும்போது
காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் புழுவுக்கு சொல்லல அந்த கிட்டத்தட்ட அந்த குவாலிட்டி வந்து சேமாக இருந்தால் இப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டு நான் பாடினான் காப்பிரைட் வந்துட்டு இந்த வயசுக்கு. ஓ நம்ப மாட்டீங்களே. அதனால தான் 12:30 ஆனது லேட்டாக. அதால லேட்டாக என்ன பாட்டுன்னு சொன்னால் என்ன உன்னை நினைத்தே அது இப்போ இல்லை அப்போ பாடி கேட்கணும். அந்த அதில் வித்தியாசமாக படிப்பேன். இப்போ உங்களை அந்த வரியை சொல்லி காட்டினேன் சரியா. அப்போ அதுக்கு காப்பிரைட் வந்துட்டு காரணம் என்னென்னா உங்களோட பாட்டு சரியா அந்த ஒரிஜினல் மையடா கண்டு விட்டாங்களே என்ன. அப்புறம் அதை வெட்டி போட்டு தான் போட்டது. அதே மாதிரி இப்போ உங்களுடையும் சிலவில் வேறலாம் என்ன. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு என்னப்பா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு சுரங்களோட கொஞ்சம் வரக்கூடிய சுரங்களோட வரக்கூடிய என்னண்டு ரெண்டா என்ன அப்படி பாட்டு ஒன்று இருக்கு. சரியா ஒரு வீடியோவில் படிச்சு நீங்கள் இந்த பாட்டு எல்லாம் இன்பமே அந்த டென்மார்க் அம்மா அவங்களோட நம்ம அந்த என்ன மணல் கடை அது எல்லாம் இன்பமயம். ஆனா அது நீங்க அனுப்பியலோ எங்களோடய கிடைப்பியலோ கொஞ்சம் பிள்ளைக்கும் போலான்னு இருக்காண்டே பார்த்தது. சரி பரவாயில்ல உங்களை முடிஞ்ச கேடுங்க பிள்ளைச்சா நாங்கள் சொல்லுவோம் இடையில. சரியா எல்லாம் இன்பமயம் எல்லாம் இன்பமயம் புவி மேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம் அல்லாதனவும் ஆவணவும் அல்லாதனவும் ஆவணவும் தெரிந்த அல்லாதனவும் ஆவணவும் தெரிந்த நல்லோர் மனதினில் ஆடும் அன்பானவோர் விரை முடிவதெல்லாம் இன்பமயம் புவி மேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் வளம் எல்லாம் இன்பமயம் மலையின் அருவியிலே வளார் மழலை மொழிதனிலே மலையின் அருவியிலே வளார் மழலை மொழிதனிலே மலரின் மணம் தனில் வயலின் பயிர்தனில் மனையாள் பணிதனிலே நிலவின் ஒளியாலே வேறு என்ன கோப்பியப்பா அது பாட்டு இல்லை இல்லை நீங்கள் சுரத்தை எடுங்க பாப்போம் சுரத்தை ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும். இவா இந்த சுரத்தை பாப்போம் இருக்கா தங்கச்சி இந்த சுரத்தை கலைஞன் சிலையினும் கவிதை பொருளிலும் கானமாமயிலின் ஆடலரு சுவையை காதலோடு மனிதனின் புலன் காண்பதெல்லாம் இன்பமயம் கரி சனித பம பதனி இன்பமயம் நிறை சனித பம பதனி இன்பமயம் எல்லாம் இன்பமயம் கரி சனித நிரி சனித பதம பகரி இன்பமயம் நினி சதனி பதம பரிகம பதனி சரி இன்பமயம் தனி சரி தனி ரினி தனி மதகா சாரி கம பதனி இன்பமயம் நின்னி சனி தனி தபம கரிக சா ம பதனி இன்பமயம் ரிகரி சரிகா ரிகரி சரிகா கரி சரி ரி சத சா சத பத பப பசதரி சத ச ரித ச க பதரி இன்பமயம் தாச தப தப கப கக தப பத கத தப கரி கரி ரி சக சகரி காப சரிக பம் என்ன எங்களுக்கு பேசுகிறமே கிடையாது அதானப்பா. இல்லை பாடிக்கல அப்படியே தெரியலோ இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை தானே என்ன ஏன்டா அந்த இன்பமயத்தை சொல்லி என்ன இவ்வளோ சிரமப்படுறீர்கள் கம்ம பத பத கண்ணம்மனா என்ன என்ன பாட்டு என்ன ஏதோ ஒரு தெரிய பாஷை ஒன்றில் பேசுகிறோம். எனக்கு என்ன அப்படி தான் கிடையாது. அதுவும் இந்த பிள்ளை என்ன முராஜி தான் படிக்கும் இந்த பாட்டு என்ன ஆனால் நல்லா கிடக்கு என்ன
நல்லா இருக்கு. இங்கோன்னா இந்த சுரத்து இருக்கா? இது தமிழ் தானே? தானி சாணி தானி இனி நீ தப்பாதி சாஹா வந்து வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கே. டேய் இங்கே வர அவ்வளோ கஷ்டம் இல்லை. தாச தப தப தாகார நிச நிச நிக்கேசா பதம பதனி கரிசா கரிசா. மேலே ஒரு சங்கீதம்ன்றதும் வந்து அவ்வளவு ஈஸி இல்லைண்ணா. அப்போ பிள்ளைகள் நீங்கள் என்ன படித்த நீங்கள் ஏன்டா இந்த பாட்டுகள் எழுதினா பார்த்தா பெருசாக படிப்போட கட்டிருக்க மாட்டீங்க அவ்வளோக்கா. நீங்கள் என்ன படித்தீங்க? என்ன படித்த நீங்கள்? ஏ லெவல் படித்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணுறீங்க. நல்ல ஆழம் வேற இல்லை. நீங்கள் நீங்கள் ஒயிலுக்கான நல்ல ஆழம் பிள்ளைகள் தப்பிச்சு கொண்டாங்களே. என்ன நல்ல உள்ள ரிசல்ட் வந்திருந்தால் நல்லா இருந்திருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம். இல்லை என்றாலும் பாராட்டியிருப்போம் தான். ஆனால் வராத பட்சத்தில் நீங்களுக்கான மரியாதை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே. என்ன மாதிரி நல்ல ரிசல்ட் வருமா? நல்ல ரிசல்ட் வருமே. நான் படி கேட்குறேன். அப்புறம் நீங்கள் உங்களோட படிப்பில் பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளை டக்குன்னு கடுப்பாயிட்டா படிப்பை பற்றி காய்ச்சா போல் சிலவளை திரியல வந்து உங்கள் பள்ளிக்கம் வழியை படம் முட்டுப்படுதோ இல்லையா? எந்த பள்ளிக்கம் நீங்கள்? ஸ்கந்தா. நான் உங்களோட வீட்டை விளையாடலும் அங்கே ரிசல்ட் வந்த அப்புறம் சிவத்தை பார்த்தா தெரியும். நான் பிள்ளை நிற்குதுண்டு என்ன நிற்பியலை அங்கே நீங்கள் நிற்க மாட்டேன்னே அப்படி சொல்லணும். நான் அப்போ சிவத்தில் நிற்க தான் போறீங்களா? ஆமாம். நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் தான் நிற்பியல வாடா இவன் எனக்கு பிடிச்சிருக்கிறேன். இல்லை இப்படி தான் இந்த மட்டக்களப்பில் ஒரு பிள்ளை என்ற விட்டு நான் இன்டர்வியூ எடுக்கக்குள்ள அந்த பிள்ளை சொன்னது என்ன மாதிரி பிள்ளை நைனே எடுப்பீங்களாண்டா? ஆமாம் நான் எடுப்பேன். இது என்னடா அப்போ நான் போகிற வாரம் எல்லாம் பிடிக்க சொல்லுவேன் போது கடைசியாக ரிசல்ட் வந்த பிள்ளையே காணே இல்லையா? காணலையா? ஓ இல்லை 3-4 வாரம் தானே வந்தேன். ஆனால் அப்படின்னா உங்களை சொல்ல வரையில சும்மா சொன்னான். இந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னான். ஆனால் உங்களை பார்த்தா நீங்கள் ஆக்கள் கட்டிக்கார மாதிரி தான் கிடக்கு படிக்கிறதில் பார்த்தா. வேறு சுனங்கிற வழியாக வேறு என் பாட்டுகளையும் ஸ்பெஷலாக நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் எதுவும் கம்பெடிஷனில் போய் எதுவும் வின் பண்ண மாதிரி பாட்டுகளையும் இருக்குதா? உங்களோட மியூசிக் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்க. உங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுகள் ப்ரைஸுகள் மாதிரி எதுவும் இருக்குதா? சர்டிஃபிகேட் அப்பாவில் கடும் விஷயம் இருக்குது. கொண்டாங்க வேணி நாங்கள் நேரத்தில் சொன்னேன்னா தானே அப்பா தான் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் கவலை என்னென்னா அப்பா தெரியுது இல்லை இல்லையா? அப்புறம் இதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்களே அவர்கிட்ட கலரை வச்சு பாடி விடுறீங்களாண்டு. ஆனால் ஆள் எங்களோட நல்ல மாதிரி கதைச்சி பழகிற ஒரு ஆளாண்டபடியாக நாங்கள் அப்படி இது வெயிட்டை பார்த்தா இது நிறைய வேண்டியிருக்கு. இதை தான் சொல்கிறேன். நேக்கேன் போர்த்தங்க என்ன மாதிரி அந்த கிஃப்ட்டை வெயிட்டை பார்த்து சொல்லுது பார்த்தீங்களா? பாமா அதுக்குள்ள அவ்வளோ இருக்கப்போ அதான் அவ்வளோ வெயிட். ஆமாம் ஆமாம். யாழ் இசை மகுடம் 2024 வி ப்ரெசன்ட் திஸ் சர்டிஃபிகேட் டு இது வந்து எங்கே இங்கே தனியாக்களால் நடத்தின ப்ரோக்ராம் இதுமா? இதில் எத்தனையாவது பிளேஸ் நீங்கள்? யுவர் ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் அச்சீவ்மெண்ட் வில் பி செரிஸ்ட் ஃபார் பார்ட்டிஷன். இதில் இது போட இல்லை பிளேஸ் போட்டிருக்கா? இல்லை போடல. அது அந்த அவார்டில் இருக்குதா? ஓகே ஓகே சொந்த எடுத்துக்கலாமே. சரி இப்போ கடைசியில் நானும் ஒரு வெயிட்டை பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதப்போ ஏண்டா நேரம் போனதால் இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்க வேண்டியத போகுது. ஆனால் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட் வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இப்படியான ஆசைகள் இல்லையா? அந்த இந்தியாவில் சரிகமபாக்கு சூப்பர் சிங்கர்களுக்கு அது போகணும்னு விருப்பம் ஒன்றும் இல்லையே? இருக்குது. அப்போ அப்படியே போயிருக்கலாம். போயிருக்குல்ல இந்த எவ்வளோ யார் கில்மிசாக்கள் எல்லாம் போயிருக்கல ஒரே கிட்டத்தட்ட தெரியும் தான். அவையில் தெரியுமா உங்களுக்கு? விருப்பம்டா போட்டு வந்துருக்கலாம் அவையோட. நீங்கள் இப்படி நீங்கள் போய் இப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களா? இதாக இருக்குது என்ன இதாட்ட போட்டோம் உங்களோட அக்கா தானே இது? ரைட் ஓகே. கரெக்டாக இருக்கா அதில்? சரி சொல்லுங்க. என்னென்று நான் சீரியஸாக கேட்குறேன். அந்த மாதிரி விருப்பங்கள் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு? சரிக்காமப்பா அந்த மாதிரி போகணும் கொள்ளணுமெண்டு? நான் அப்பா அம்மா பார்த்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வருத்தமே இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? கொண்டு செக் பண்ணானே இல்லாமப்பா என்ன பாரு. ஏன்னா எங்கள் ஒருத்தருக்கும் பேக்கல கவிதாசுக்கு இருக்குதா? பிள்ளைக்கே இருக்குதா? இல்லை தானே. உங்களுக்கு என்ன இப்படி இருக்குது? பாட்டுண்டாலே இருக்குமா? அப்போ சோங்க இங்கிலீஷில் சொல்லுவோம் நாங்கள்.
சோழி இல்லை பிள்ளைக்கே அந்த சோங்கண்டா போலவே இருக்குதோ சொல்லுங்கள் சரிகமாக பார்க்க போகணும் விருப்பம் இருக்குதா அது சம்மந்தமாக முயற்சி செஞ்சுருக்கீங்களா நாங்கள் படிக்க சொல்லையில் அங்கிள் நாங்கள் தெரியும் தானே நாங்கள் சும்மா யோக்கா தான் கதைக்கிறாங்க என்னென்னா இப்போ பாட்டை பிடிக்காதவங்க ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்தில் உண்மையிலே பாட்டை பிடிக்கலைன்னு சொன்னால் அவன் மனுஷனே இல்லைன்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே நாங்கள் தனியாக பாட்டை மட்டுமே போட்டு விட்டோம் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டாலே இல்லை இன்னொரு 4-5 பாட்டு தான் பேருமே ஏன்னா அது வந்து அந்த படத்தை சிறப்பாகணும் மாட்டாக்காண்டி அந்த மாதிரி இவர் கதைக்க விட மாட்டார் அவ்வளோ என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்ல வந்த சொல்லுங்க சரிங்கம்மா இப்போ அது இந்தியா கணக்கு அளவுக்கு நாங்கள் படிப்பை முடிச்சுட்டு படிப்பு தான் மெயின் இல்லை அது இருக்கட்டும் பிரச்சனை கேட்குமா அதுக்காண்டி தான் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை படிப்பை முடிச்சு கொண்டு பாப்பமண்டு மாதிரி பார்க்குறீங்களா ஆனால் அதுக்கு அந்த இதுகளெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த வயசு பிரச்சனைகள் ஒன்று இருக்குல்ல ஆனால் நீங்கள் என்ன வயசுலேயும் போகலாம் தான் அப்படியே ஏன்னா ஐயா அப்படி சீனியர் பட்சுக்குள்ளே போகலாம் என்ன ஓகே இப்போ உங்களுக்கெல்லாம் படிப்பு உங்களுக்கு முடிஞ்சுது லெவல் முடிஞ்சுதுன்னு சொன்னால் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே என்ன இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாமே நான் நிறைய பாட்டு படிக்கணும் 4 சனங்களுக்கு அந்த பாட்டு சரியாக அதை போய் சேர வேணும் டைப் வந்தால் தான் அதுகளுக்கு நாங்கள் இப்போ ஒரு பாட்டு 2 பாட்டை பழைய போட்டு இந்தியா போய் படித்து போட்டு வந்து வீட்டை இருக்கிறதா இல்லை படிப்பு அதெல்லாம் முக்கியமாக பிள்ளைகள் படித்தா பாட்டு மாதிரியே இருக்கணும் இல்லை நாங்கள் ஜோக்கா கதைச்சாலும் ஆனால் நல்ல டேலண்டாக வந்து பாடுறாங்க ஏன்டா நான் ஆல்ரெடி அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் பார்த்து நான் இப்போ நானும் வந்து வீடியோவில் பாடகர் 2 பேரை சந்திக்க போகிறோம்னு தான் சொல்லிகிட்டே வந்தேன் நார்மலாக வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அப்படி சொல்லிக்க மாட்டேன் சின்ன வயதிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அங்கே யாழ் இல்லை யாழ் அரசாங்க அதிபரால் நடத்தினது அதில் வடமான ஆளுநர் இதில் அதில் சர்டிஃபிகேட் இருக்குல்ல இந்தியாவுக்கு ஒரு கிழமை ட்ரைனிங்க்கு அனுப்ப சொல்லி அதை கூட நிப்பாட்டி எத்தனை வயசில் அது இப்போ 7ஆம் ஆண்டு அப்போ அந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு மியூசிக்கில் ஆர்வம்னு சொல்கிறீங்களா இல்லை என்னென்னா இப்போ உண்மையிலே இப்போ நாங்கள் ஒரு துறையில் பயணிக்க போகிறோம்னு சொன்னால் அதை என்ன வகையால் எப்படி போனால் அதில் சக்ஸஸ் ஈட்டலாமோ அதன்படி நீங்கள் ட்ரை பண்ணணும் என்ன உங்களுக்கு மியூசிக் ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குரிய ஆக்கலானுக்கு இப்போ நாங்கள் கூட இந்த வீடியோ போடக்குள்ளே இது மேபி இதாலையும் ஒரு சின்ன குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் வழியில் தெரிய வருவீங்க சரி தானே அண்ட் வந்து மடத்தில் அந்த சிட்டுக்குருவி பாட்டு அதுலேயே நிறைய கொமெண்ட்ஸுகள் இருக்குது அந்த பாட்டு நல்லபடியாக அந்த பாட்டெல்லாம் படிச்சிருக்கிறாரு சிட்டுக்குருவியோ ஒருக்கா நாங்கள் கேட்போம் சிட்டுக்குருவியை அது இருக்கா கேட்போம்மா தம்பி என்ன தனியாக நிற்க பையன் சிட்டுக்குருவியண்டா போல ஓடியா இங்கே பாருங்க சிட்டுக்குருவி எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஒரு பழைய பாட்டு கொஞ்சம் கிட்ட போவோமே அந்த லைட்டு கிட்ட கிளியராக இருக்குமே என்ன இப்போ சிட்டுக்குருவியா பெரிய குருவியா சிட்டுக்குருவியா ஓகே படி இவன் தான் குழப்புறான் போல என்ன இனி எங்கேயும் பொம்பளை பிள்ளையில வீடியோக்கு போனால் உனக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாடா அப்போ நான் நினச்சேன் ஏன் சிரிக்கிறோடு இங்கே திரும்பி பார்த்தா தான் தெரியுது இல்லை நீ திரும்பி 2 வீடியோ விடுறா இங்கே பார்க்க இப்போ மாற்றியும் முடியலாடாப்பா அவன் அதுலேருந்தே சிரிக்கிறானே இதில் வந்துவிட்டா என்ன வஞ்சிடலா விட்டு பார்ப்போம் இல்லைவா தம்பி பேசாமல் நிற்கணுமா சரி சரியா பொர்றா உன்னை கண்டோன்னு திடீர்னு பக்கத்து நிற்க பயமாக இருக்கணும் அவ்வளோ அந்த வீடியோவில் பார்த்தேன் அதுவும் மண்டைக்கு அந்த அச்சுவேலிக்கு நாங்கள் ஆளை கூட்டிகிட்டு போன வீடியோ பார்த்தீங்களே அதெல்லாம் பார்த்தேன் பிள்ளைகளை எப்படியும் பயப்படுத்தேன் பயமாக கிடக்கு அப்போ மாறி நில்லுங்க நாங்கள் உங்களுக்கு ஓகே யாரு பக்கத்து நிற்க சரியா சரி படிங்களா இப்படி பார்த்துக்கணும்டா சரியா படிங்க இப்படி திரும்பி நிற்குவா இல்லை நீங்கள் யோகாட்டி இருந்தா சிரிச்சுட்டே இருப்பேன் என்ன பார்த்தீங்களா ஓகே சரி அப்போ நீங்கள் பாருங்க சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே முடிஞ்சுதா இல்லை படிக்கிறது இல்லை ஓகே காணுமீனா ஆனால் உண்மையிலே வந்து அருமையாக இருந்துச்சுண்ணா
அக்கி உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி? என்ன பொறுத்தவரை 100 தான். 100க்கு 100 என்னது சொல்கிறீங்க? ஏன்னா நான் இது வரைக்கும் இப்படி நான் இன்டர்வியூ போனது இல்லையே. ஓ கூப்பிட மாட்டாங்க தானே உங்களை எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, நல்லா பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி வந்தது. இருந்தாலும் எங்களோட சேனல் மூலமாகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விரும்பியிருந்தோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இன்றைய தினம் கேட்டிருந்தோம். தெரியும் தானே வந்து தங்கச்சி. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வேறு யாரையும் வந்து கூப்பிட்டுருந்தா அவங்க வந்து வித்தியாசமாக செய்வாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், வணக்கம் அம்மா, என்ன மாதிரி நீங்கள் எத்தனை வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, எத்தனை சர்டிஃபிகேட் வந்து எடுத்துருக்கிறீங்க, ஒரு பாடல் ஒன்று படித்து காட்ட முடியுமா, உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன, அப்படி சிரிக்காமல் இருந்து கேட்டுட்டு போயிடுவீங்க. நீங்களும் சிரிக்காமல் பாடி முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் எங்களால் சிரிக்காமல் வீடியோ செய்ய இல்லாதம்மா, அதான் பிரச்சனை. உங்களை பார்க்குறீங்க நான். அதால் நீங்கள் உங்களோட டேலண்ட்டாக இருந்தாலுமே அது டேலண்ட்டாகவே இருக்கே. நாங்களும் எங்களோட வீடியோவை நாங்கள் கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போவோம். சரி தானே? அதால் நடக்கிற சில பகுதிகள் விட்டதை தவிர அந்த பகுதிகளால் உங்களோட பாட்டுத்திறமை வந்து குறைஞ்சேன்ற அர்த்தம் இல்லை. சரி தானே? உண்மையிலே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இவங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் பாடல்கள் கேட்குறீங்க, எங்கள் மூலமாக கூட வந்துட்டு நிறைய பாட்டு வந்துட்டு படிக்கும்படியாக வந்து கேட்குறீங்க. ஒன்றும் செய்யலாம். நீங்கள் எப்படியும் என்ன கொண்டுச்சு தான் பாடணும் எதிர்பார்ப்பீங்க, குரல் நல்லா இருக்கக்கூடிய. ஆனால் என்னாலே டெய்லி பாடிக்கொள்ள ஒரு நிலைமையில் ஒருவேளை இவைன்ற குரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுவும் ஸ்பெஷலாக பாட்டு தங்கச்சியாகள்கிட்ட குரலால் கேட்கணுமென்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுகளை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்து இவங்கள் மூலமாக பாட வச்சு அதே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்வோம். ஆனால் அப்போ நான் பாருன்னு சொன்னேன். சரி இல்லை நம்ம இது கரெக்டாக எடுத்தே ஆகணும். போட்டிக்கு நம்ம ஒரு போட்டி ஓட்டே ஆகணும். நீங்கள் போடுங்க. இப்போ எனக்கு வைக்க போகுது. இங்கே பார்த்தியா நான் சொன்னேன் நிறைய கொஞ்சம் குறை இல்லை சர்டிஃபிகேட் தான் பிசுக்கிறதுக்கு. சரி ஓகே. அப்போ என்னடா அப்போ எனக்கு அப்படி பாட்டு ஞாபகம் இல்லை எடுக்கக்கூடிய மாதிரிக்கு. என்ன உண்மையிலே வந்து நாங்கள் இப்போ 2 நாளை முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு நாள் நாங்கள் வந்துட்டு எடுப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் எடுப்போம். அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். என்னெண்டா வந்து அப்படியே நாங்கள் வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும்போது வந்துட்டு பிள்ளைங்க அப்பான்னு சொல்கிறார், நேஷனல் சர்டிஃபிகேட் எத்தனை கிடக்கண்டோ கேளுங்க உண்டு. சரியில்லை தானே அவருக்காண்டி கேட்போம். சொல்லுங்கள் எத்தனை நடக்கு? 5. அம்மா 10 சொல்லட்டா? அங்கே இப்படி நிற்கிறா. நீங்கள் அவள் பக்கத்தில் பத்துரா அவ்வளோ 30. நான் அம்மா 10 சொல்கிறான். டேடா கடவுளே. ரைட். அப்போ 5 கிடக்கு எங்கே எடுத்தது? இல்லை நீங்கள் நினைக்க அப்புறம் புரிண்டு எங்கே எடுத்துன்னு கேட்குறேன். எங்கே நேஷனல் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறேன். இப்போ கொழும்புலையோ? கொழும்புல என்னத்துக்குள்ள போனீங்க அந்த நேஷனல் போட்டியில்? ஸ்கூலாலையா? ஸ்கூலால். ரெண்டுக்குள்ளே 5மே ஸ்கூலால் போனதா? நேஷனலில் எத்தனை இடம் கிடைச்சது? எங்கள் காட்டுங்க சர்டிஃபிகேட். இன்னும் 5 போட்டிக்கு போன நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் 5 ரிசல்ட்டும் பெறலையா இன்னும்? போன மந்த் ஒரு நேஷனலுக்கு போய் வந்தது. ஓகே ஓகே. அதுக்கு இது அந்த ரிசல்ட் இன்னும் பெறலையா? ஓகே. மற்ற நாளும் அதுவும் இப்போ நான் எக்ஸாம் எடுத்துகிட்டு வீட்டை இருக்கிறதால டீச்சர்ஸ்கிட்ட 2 இட்ஸ் ஓகே. அது பரவாயில்ல, எங்களுக்கு வந்து தேவையில்லை. நான் நார்மலாக கிடைச்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சீரியஸ்லி நான் அவ்வளோ எனக்கு அந்த பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கபடி எனக்கு தெரியும். இப்போ நார்மலாக எனக்கு எவ்வளோங்குது நல்ல டேலண்ட் இருக்குன்னு. ஆனால் என்னென்னா டேலண்டாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியான இடங்களில் வந்துட்டு அதை காட்டும்போது அவங்களுக்கான இடங்கள் கிடைக்குமென்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரி தானே? இப்போ எங்களோட வீடியோ மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஒரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் எதுவும் சில வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு வரலாம். ஃபைனலாக எதுவும் பாட்டு படிக்க போகிறீங்களா? சகோதர மொழி பாட்டுகள் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? சகோதர மொழி என்னும்போது சிங்களம் அந்த மாதிரி தெரியுமா? ஒரு 2 வரி அதில் எதுவும்? தார பாரதிக பாத பாத கட சல்பில் இவனல்லே இனி குலங்கின் பூவிலே விலனவா ஏ பின்னின்னோவ ದವಿಮಲೆ ತಾರ ಪಾರದಿಗ ಪಾತ ಪಾತ ಕಡ ಸಲ್ಪಿಲ್ ಇವನಲ್ಲೇ ಇನಿ ತುಲಗಿನ್ ಬೂಗಿಲಿ ಎವಿಲೆನವಾ ಏ ಪಿನ್ನಿನ್ನೋವ ದವಿಮಲೆ. இவ்வளோ முடிஞ்சா? ஓ ஆனால் உண்மையிலே இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி ஆடுறான். என்ன இல்லை அவர் அப்படித்தான் நோமலாக அப்படித்தான். புதுசு எங்களை பழகிட்டு
ஆனால் என்ன சொல்லுங்க உண்மையிலே நீங்கள் பாடினது நல்லா இருந்தது தங்கச்சி. ஆனால் உங்களோட பாட்டை விட அவர்கிட்ட ஆட்டத்துக்குலாம் நான் போயிட்டேன். பார்த்துனீங்களா நீங்கள் அதை? இன்றைக்கு நைட்டுக்கு வீடியோவில் பாருங்க. அதை பார்த்து தான் நீங்கள் படிச்சுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு. நைட்டுக்கு வீடியோவில் பாருங்க. உண்மையிலேயே வந்து உங்களோட பாட்டோட மச்சான ஒரு ஆட்டமாக இருந்தது. அது வந்து என்ன சொல்கிறேன் இப்போ என் கண்ணுக்குள்ள அப்படியே நிற்குதுண்ணா. என்ன எடுவேரா ஸோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். சந்தோஷம் சரிதானே. ரொம்ப நன்றி. ஸ்பெஷலி உங்களோட அப்பாவுக்கு உண்மையிலே வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பில் முன்னே அப்படின்னு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படிதான் ரைட். அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே அப்பா அண்ட் வந்து அம்மா உண்மையிலே வந்து எல்லா பிள்ளைகள்கிட்ட வெற்றிக்கும் வந்து பின்னால் நிற்பாங்க. இப்போ கூட வந்து இவங்க முன்னால் நிற்கிறாங்க. சாரி மாறி சொல்லிட்டேன். முன்னால் நிற்பாங்க. அந்த வகையில் வந்துட்டு அவங்களோட அப்பா உண்மையிலே நான் பட்டிக்குளவில் நிற்கும்போது வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி நாங்கள் வந்து கிருஷ்ணா அவங்களோட வீடியோலாம் பார்க்குறது நிறையவே பிடிக்கும் உங்களோட வீடியோக்கள் எல்லாம். அப்போ வந்து எங்களோட இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று செய்யணும். அதாவது எப்படின்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளை வந்துட்டு அதாவது பாட்டு நல்லா படிப்பாங்க. ஸோ உங்களோட சேனல் மூலமாக அதை வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லி அவங்க விரும்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் உண்மையிலே காலம் தாழ்த்தியிருந்தாலும் இன்றைய தினம் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு மகிழ்ச்சி. ஆனாலுமே அதை நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி வந்து யோகா செஞ்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நல்லா படிக்கிறீங்க. திரும்ப திரும்ப சொல்லலாது தானே. நானும் எனக்கு பெருசாக போய் சொல்ல வரேன். அது உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன். சரி தானே சரி தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் முடிச்சுக்கொள்வாங்க கவிதாசேண்ணா. யா ஓகே. அப்போ முடிச்சுக்கொள்ளலாம். தங்கச்சி அவங்கள்ட்ட பாட்டு அப்படின்னு வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். அண்ட் வந்து முக்கியமாக அக்கினிட டான்ஸும் வந்துட்டு அப்படின்ற வந்து கட்டாயம் சொல்லுங்க. அண்ட் வந்துட்டு நாங்கள் கேட்ட மாதிரி இவங்களோட குரலால் வேறு எதுவும் பாட்டுகள் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகினா நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து மறுபடியுமாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள ஒரு வித்தியாசமாக நாங்கள் பாட வச்சு அந்த பாட்டை உங்களுக்காண்டி வந்துட்டு தர இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் தானே. ஸோ நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறீங்களா? இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு நன்றி. அப்படியா? ஓகே. அண்ட் வந்து உண்மையிலே வந்து உங்களையும் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க தானே. இப்படி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டு கொண்டு போகிறக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு போட்டிக்கு ஏற்றுறக்கா இருக்கட்டும். அது யார், அம்மாவா அப்பாவா? கூட ரெண்டு பேருமே வந்துட்டு. நீங்கள் எத்தனை பேர் உங்களோட வீட்டில் மொத்தம்? 5 பேர். அம்மா அப்பா அண்ணா அங்கே இப்போ ஃப்ரான்ஸில் நிற்கிறார். ஓகே. அப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ படித்து அப்போ அது இப்போ ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா ஓகே. அப்போ உங்களோட கேரியர் வந்துட்டு நல்ல மாதிரி அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். பார்ப்போம். உங்களோட ரிசல்ட் வந்த அப்புறம் சந்திக்க கிடைச்சா அதே மாதிரிக்கா நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். பாட்டில் மட்டும் இல்லை, படிப்புலையும் வந்துட்டு நீங்கள் திறமை வாய்ந்தவங்க அப்படின்றத நாங்கள் அறிய விரும்புகிறோம். சரி தானே என்ன? ஓகே. ஸோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். மறுபடியுமாக எங்களை அழைத்த அப்பா அவர்களுக்கும் அதாவது எங்களுக்குமே வந்து நன்றியை கூறிக்கொண்டு அண்ட் வந்து அம்மா வீடியோவில் வரையில் வைக்கப்பட்டு நிற்கிறாங்க. நமக்கு பிரச்சனை கிடக்கு. ஆமாம் எங்கள்கிட்ட இந்த வெள்ளை குளிசியல் கிடக்கு எதுவும் நம்ம பக்கத்துக்கு. ட்ரை பண்ணி பார்க்கவா? காட்டுவா பயத்துக்கு பச்சை. ஓம் சரி. அப்போ அந்த வகையில் சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.